நண்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன காரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் கூப்பே எஸ்வி ஃப்ரம் சிட்ரைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிட்ரைனில் கூப்பே எஸ்வி அதுதான் பசால்ட். ஸோ சிட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எடிஷன் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அது எல்லா கார் பிராண்ட்ஸும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க டார்க் எடிஷன்னு. சிட்ரைனுமே அந்த டார்க் எடிஷனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 3 கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, C3 பசால்ட், அப்புறம் C3 ஏர்கிராஸ். ஸோ அதில் வந்து பசால்ட் வர டார்க் எடிஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பசால்ட்டில் டார்க் எடிஷனுக்கு என்னென்ன தீம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் 100 சப்போர்ட் அட்ஜஸ்டபிள் இந்த பசால்ட்டில் தான் இருக்குது. பசால்ட் வீடியோலையும் காட்டியிருப்பேன், இதுலையுமே காட்டுறேன். செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் 100 சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் தான் கொடுத்துருக்காங்க. VTK ஜீப் ஷோரூம் அண்ட் சிட்ரைன் ஷோரூம் நுங்கம்பாக்கம் சென்னைக்குமே நம்மளோட தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். VTK ஜீப் ஷோரூம் OMR அண்ட் நுங்கம்பாக்கம் VTK ஜீப் ஷோரூம் நம்மளால சிட்ரைனை பார்க்க முடியும். சிட்ரைனில் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போனாலும் ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். சிட்ரைன் பசால்ட் டார்க் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் மேக்ஸ் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வருதுங்க. நீங்கள் பேஸ் வேரியன்ட் U அப்புறம் மிட் வேரியன்ட் ப்ளஸில் போனீங்கன்னா இந்த டார்க் எடிஷன் வராது. மேக்ஸ் வேரியன்ட் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் கிடைக்குது. அதே மாதிரி பிளாக் வேணும்னா நீங்கள் டார்க் எடிஷன் மட்டும் தான் போகணும். வேறு பிளாக் கலர் ஆப்ஷனே வந்து சிட்ரைன் பசால்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ இன்ஜின் ஸ்பெக்லாம் வந்து சேம் தான். அந்த டார்க் எடிஷனால எதுவும் மாடலை, பட் இருந்தாலும் நம்ம பானட் ஓப்பன் பண்ணி இது வர இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பானட் உங்களுக்கு நல்ல வெயிட்டான பானட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் கொடுத்துறாங்க, ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துறாங்க. சிட்ரைன் பசால்ட் டார்க் எடிஷனோட இன்ஜின்ங்க. ஸோ டார்க் எடிஷனால இன்ஜினில் எந்த சேஞ்சஸுமே ஆகாது, சேம் இன்ஜின் தான். என்னன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் வேரியன்ட் டாப் மோஸ்ட் வேரியன்ட்ல தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வரும். ஸோ அதனால உங்களுக்கு டர்போல மட்டும்தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் கிடைக்குதுங்க. பியூர் டெக் 110 3 சிலிண்டர், அதோட சிசி வந்து 1200 சிசி, ரவுண்ட் எக்ஸாக்டாக சொன்னோன்னா 1999 சிசிங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 109 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு 190 Nm ஆஃப் டார்க் மேனுவல் கியரில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் நீங்கள் 80 போனீங்கன்னா உங்களுக்கு சிசி சேம் 1999 சிசி தான். மேக்ஸிமம் பவரும் வந்து உங்களுக்கு 110 பிஹெச்பி தான். டார்க் மட்டும் உங்களுக்கு 205 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துட்றாங்க. ஸோ டர்போவில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வருதுங்க. உங்களுக்கு வந்து பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த டார்க் எடிஷன் பசால்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் வாங்க. ஸோ சிட்ரைன் பசால்ட் டார்க் எடிஷனோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. ஸோ டார்க் எடிஷன்லாம் யூஸ்வலாக என்ன நடக்குமோ அதே தான் நடந்திருக்கு. குரோம் இருக்கிற இடத்துலாம் டீக்ரோம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஷைனிங் குரோம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து டீக்ரோம் பண்ணிட்டாங்க. சிட்ரைன் ஒரு லோகோ அந்த இதோரே கிரில்லோரே வந்து அப்படியே சிட்ரைன் லோகோ அது நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இங்கெல்லாம் வந்து இங்கே ஒரு ஏர் வெண்ட், 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 இங்கேயுமே வந்து ஃபுல்லாக கிளாசி பிளாக், ஃபுல்லாக பிளாக் டச் கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து இங்கேயுமே ஏர் வெண்ட், இது 1 2 3 இங்கே 2 இருக்குங்க. இங்கேயும் ஏர் வெண்ட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏர் வெண்ட் நல்லா அப்படியே பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. ஸ்கிரிப்ட் லைட் வந்து கிரே கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பிளாக் பண்ணலை. அப்புறமா வந்து இந்த 2 இடத்துலையுமே ஃப்ரண்ட்லேயும் சரி இங்கேயும் இந்த 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலருக்கான லைன் மாதிரி கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு கார் சுற்றி சைட்லையுமே இருக்குது. ஸோ ஈஸ்டர் எக் ஃப்ரம் சிட்ரைன் நம்ம நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த டார்க் எடிஷனில் ரெட் கலரில் கொடுத்துட்றாங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களுக்கு யூஸ்வல் சிட்ரைன் பசால்ட்டில் இருக்க எல்இடி டிஆர்எல்ஸ் தான். உங்களுக்கு வந்து இங்கேயும் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸோட இண்டிகேட்டர் செப்பரேட்டாக தான் வரும். எல்இடி டிஆர்எல்ஸோட கனெக்டிங் இண்டிகேட்டர்ஸ் கிடையாதுங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் தனியாக தான் வருது. அப்புறம் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. ஸோ ஃபாக் லேம்ப்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் நான் ஒரு சைடு இண்டிகேட்டர் ஒரு சைடு அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் ஃபுல்லாக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக டார்க் தீமில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த டார்க்கர் எடிஷன் சொல்லலாம். யூஸ்வலாக சேம் சிமிலராக தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்து சைடு வந்தோம்னா பசால்ட் டார்க் எடிஷனோட டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205 60 R16 16 இன்ச் டயர் கொடுத்துட்றாங்க. அலைவீல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டியூல் டோன் அலைவீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபுல் பிளாக் அலைவீல்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு சிட்ரைன் லோகோ வந்துடும். ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ் கொடுத்துட்றாங்க. வீல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த ஃபினிஷ் வரும் நம்ம ரெகுலர் சிட்ரைனில், பட் இந்த சிட்ரைன் அது கொடுக்கல. அண்ட் உங்களுக்கு டார்க் எடிஷனுக்கான பேட்சிங் வந்து வந்துருங்க. ஸோ இது வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது இந்த பேட்சிங் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் டார்க் எடிஷன் வாங்கினீங்கன்னா சூப்பர். அதுவுமே வந்து டீக்ரோமில் கொடுத்துறாங்க. ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு குரோமே கிடையாது இந்த டார்க் எடிஷனை பொறுத்த வரைக்கும். ORBMS ஆட்டோ ஃபோல்டிங் ORBMS வித் இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். அதுவுமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ லென்த் வித் ஹைட்லாம் சேம் தான். ஸோ அப்படியே லென்த்லாம் வந்தீங்கன்னா
ஸோ இந்த காரோட லென்த்து விருத்த ஹைட்டுங்க. ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த கூப்பே எஸ்யூவிக்கான லுக்கே தெரியுது. அதுவும் இந்த சிட்ரைன் பிளாக் இல்லை அந்த கூப்பே எஸ்யூவோட சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி இருக்கும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூப்பே எஸ்யூவி ஃப்ரம் சிட்ரைன். ஓகே, ஸோ லென்த்லாம் வந்து சேம் தான். உங்களுக்கு இந்த வீடியோன்னு பார்க்குறவங்களுக்கும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். லென்த் வந்து உங்களுக்கு 4352 mm லென்த்துங்க. விருத்து வந்து 1765 mm விருத்து. ஹைட் 1593 mm ஹைட்டுங்க. வீல் பேஸ் 2651 mm வீல் பேஸ். அதாவது இந்த வீலிருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2651 mm வீல் பேஸ் கொடுத்துறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த பசால்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே பிளாக் தான். இங்கே எல்லாமே வந்து ஃபுல் பிளாக். இந்த பேப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கிளாசி டச் இல்லாமல் நார்மல் டச்சில் தான் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து ரப்பரைஸ்டு ஃபீல்டில் தான் அந்த பிளாக் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து கிளாசி அந்த ஷைனிங் குரோம் எதுவுமே கொடுக்கல. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக்ல இந்த லிஃப்ட் பண்ணுற மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீ வச்சு தான் நீங்கள் வந்து காரை வந்து லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்லாக் அண்ட் லாக் பட்டன் ஃபீச்சர் இருக்குது. ஆனால் ஸ்மார்ட் கீ அண்ட் ரிக்வெஸ்ட் சென்சார் கிடையாதுங்க டாப் வேரியண்ட்லையுமே. ஸோ சிட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குங்க. டார்க் எடிஷனில் ரெட் கலரில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து ஒயிட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தான் போகிறோம். நீங்கள் ரெட்டு இல்லைனா வந்து ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் போனீங்கன்னா ப்ரான்ஸ் கலரில் கொடுத்துருவாங்க. பட் இது வந்து டார்க் எடிஷன் பிளாக்னால ரெட் கலரில் கொடுத்துட்றாங்க. நம்ம அப்படியே பேக் வந்துடலாம் வாங்க. பசால்ட் டார்க் எடிஷனோட பேக் ப்ரெசன்ஸுங்க. ஸோ பேக் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் சேம் தான். என்னென்னா டீக்ரோம் ஃபினிஷ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் எல்இடி லைட்ஸ் கிடையாது. ஹாலோஜனில் தான் வந்து டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் உங்கள் ஹாலோஜனில் தான் வரும். நல்லா 3D எஃபெக்டில் இந்த டெயில் லேம்ப் பசால்ட்டோட அந்த டெயில் லேம்ப் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு லிஸ்பாய்லட் டைப்பில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பசால்ட் அந்த பேட்சிங் வந்து குரோமில் இருக்கும். அதை வந்து டீக்ரோம் பண்ணிடுறாங்க. ஸோ டார்க் எடிஷனால உங்களுக்கு டீக்ரோம் பண்ணிடுறாங்க. அது வந்து தெரியுதுன்னே சொல்லலாம். பிளாக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண வேண்டாம். அது நல்லாவே வந்து விசிபிளாக தெரியுது. சிட்ரைன் லோகோமே வந்து உங்களுக்கு டீக்ரோமில் கொடுத்துட்றாங்க. இந்த சிட்ரைன் பேட்சிங் அந்த நேம் பேட்சுமே வந்து டீக்ரோமில் இருக்குது. லோகோமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக இதான் இந்த டார்க் எடிஷன்ன்றதை பார்க்கணும். உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த கூப்பே எஸ்யூவிக்கு வைப்பர் தேவை கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து டிஃபாகர் லைன்ஸு ஷார்ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துறாங்க. அதுவுமே வந்து பிளாக்ல கொடுத்துறாங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்புமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்துடுது. பியூர் டேக்கான பேட்சிங் வந்துடும். அது யூஸ்வலாக அந்த டாப் வேரியன்ட் என்ஜினோட பேட்சிங்க. இங்கே கீழே வந்து உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். அதுக்கு கீழே இந்த கப்லேட் வந்து உங்களுக்கு கிரே கலரில் கொடுத்துறாங்க. ஸோ இதுவுமே நம்ம பிளாக் போகலை. ஸோ கிரே கலரில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கப்லேட்டுமே சொல்லலாம். இதுவுமே பிளாக் மேபி இந்த கலரில் கொடுத்துருக்கலாம். ஸோ தெரியல. அதேமாதிரி ரிஃப்ளெக்டார்ஸ் வந்து ரொம்ப கீழே அடியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து ரிஃப்ளெக்டார்ஸ் அதை நான் தனியாக ஒரு சினிமேட்டிக் போட்டு காத்துறேன். அடியில் தான் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டார்ஸ் வரும். 2 ரிஃப்ளெக்டார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமராவுமே இந்த டாப் வேரியண்ட்ல இருக்குங்க. நான் பூட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாட்டி காட்டுறேன். பூட் ஸ்பேஸ் சேம் தான். இன்னொன்று ஃபாஸ்ட்டாக பார்ப்போம் வந்துருங்க. எடிஷனோட பூட் ஸ்பேஸுங்க அது வந்து சேம் தான் உங்களுக்கு. அதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ கூப்பே எஸ்யூவினால உங்களுக்கு இந்த விண்டோவோட அந்த கிளாஸோட உங்களுக்கு அந்த பூட் வந்து ஓப்பன் ஆகுது. சூப்பராகவே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பார்சல் ட்ரேயுமே கொடுத்துறாங்க. 470 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பசால்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஒரு பூட் லேம்புமே இருக்குது. சீட்டை வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபோல்டபுள் சீட்டு தான். இங்கே வந்து ஒரு லக்கேஜ் கேரியருமே இருக்குங்க. மேக்ஸிமம் 3 kgs தானே. ஒரு சைடு தான் இருக்கா? ஓகே, ஒரு சைடு தான் இருக்குது. இது வந்து ஆக்சசரிஸ் மேட்டு. இதுக்கு கீழே இந்த மேட்டு தான் நீங்கள் வாங்கும் போது வரும். ஸ்பேர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி. ஓகே, ஸ்டெப்னின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் என்ன உங்களுக்கு? டயர் சைஸ் கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய எஸ். ஸோ டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185/65 or 15 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அலாய்ஸுமே கிடையாதுங்க. நீங்கள் அந்த ஜாக்கி இதெல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே இந்த டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே உள்ளே வந்தேன்னா ஓவராலாக ஃபுல் பிளாக் தீமில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சீலிங் பிளாக் கிடையாதுங்க. சீலிங் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக அந்த கிரே ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும்தான் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவராக பிளாக் வச்சிங்கன்னா ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்குன்றதுக்காக சீலிங் பிளாக் பண்ணலையான்னு தெரில. பட் டார்க் எடிஷன்னாலே நம்ம வந்து ஃபுல் பிளாக் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் லைக் ஒரு சில கார்ஸில் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து கீழே மட்டும்தான் பிளாக்கு, மேலே வந்து உங்களுக்கு சீலிங் வந்து நார்மல் கலர் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. டார்க் எடிஷன் பசால்ட்
சிட்ரைன் பசால்ட் டார்க் எடிஷனோட கீங்க கீழே சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, லாக் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கிடையாது, வெறும் லாக் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீ வச்சு தான் நீங்கள் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணணும். ரிமோட் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட்ஸ் பட்டனுமே கிடையாதுங்க, ஃப்ளிப் கீ டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு சிட்ரைன் ஒரு லோகோமே இருக்குது. ஸோ இதான் அந்த காரோட கீங்க. ஸோ நான் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணேன், எனக்கு வந்து ஃபுல் பிளாக்குங்க. ஸோ ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொண்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து அந்த ஃபினிஷ் கிளாசி பிளாக் ஃபினிஷ் இருக்குது, சூப்பராகவே இருக்குல்ல. ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். டிரைவர் சைடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் டார்க் மேட் தான், ரொம்ப ஷைனிங் மேட்லாம் இல்லை, டார்க் மேட் தான் அந்த டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர்லையுமே இருக்குங்க இந்த கிளாசி பிளாக் டச். இதோ பாருங்கள், நான் பேக் டோர் ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு வந்து இங்கேயுமே வந்து அந்த டோர் இருக்குது, கிளாசி பிளாக் டச்சு அங்கேயுமே இருக்குது பாருங்க, சூப்பர். ஸோ 4 டோர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த டச் வந்து கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இங்கே காயின் டோக்கன் ஹோல்டர் ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் மெட்டீரியலில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்ட்ரஸ் எல்லாமே. சிட்ராயினை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னென்னா உங்களுக்கு வந்து 4 டோர்ஸுங்க, 4 டோர்லுமே வந்து 1 டச் டவுன் வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. ஸோ 1 டச் டவுன் 4 டோர்ஸுமே வந்து கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் இறங்குதா? ஸோ நான் பேக்குமே வந்து உங்களுக்கு 1 டச் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு வாட்டி தான் நான் வந்து டச் பண்ணுறேன், இறங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கேயுமே வந்து நான் வந்து அந்த டோருமே வந்து விண்டோமே வந்து 1 டச் தான் பண்ணுறேன். ஸோ 1 டச் டவுன் உங்களுக்கு 4 டோர்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க, சூப்பரில். இது வந்து சிட்ரைன் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஐடில் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஐடில் ஸ்டாப்புக்கான பட்டன் வந்துடுங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு விண்டோ லாக்குக்கான பட்டனுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துறாங்க, சைல்ட் சேஃப்டிக்காக விண்டோ லாக் பட்டனு. ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டோர் ஹேண்டில்ஸ் இங்கெல்லாம் கொடுக்காம இந்த இடத்துல கொடுத்துறாங்க ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ். அதுக்கு கீழே எனக்கு ஹெட்லைக்கான லெவலர்ஸுமே வந்து ரவுண்டு டைப்பில் கொடுத்துறாங்க, உருளை மாதிரி. அப்புறமா கீழே உங்களுக்கு நான் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், அதனால் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக்குமே வந்துடுங்க. ப்ராப்பர் டெட் பெடல், வானோட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே இங்கே கொடுத்துறாங்க. இங்கே வந்து ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் கொடுத்துட்றாங்க. கீழே வந்து இந்த சிட்ரைன் வந்து டார்க் எடிஷனில் தான் உங்களுக்கு வந்து வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். நீங்கள் வந்து டே டைமில் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நைட் டைமில் வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகுங்க இந்த சிட்ரைன்றது. சூப்பர். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு நான் கதவை ஓப்பன் பண்ணிக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து க்ளோ ஆகும். சிட்ரைன் பசால்ட்டோட டார்க் எடிஷனோட ஸ்டேரிங் வீலுங்க. ஸோ டார்க் எடிஷனால உங்களுக்கு ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் எதுவும் சேஞ்சஸும் இல்லை. என்னென்னா ஃபுல்லாக பிளாக் இன்டீரியர்ஸ், லெதர் ரேப்பிங் ஸ்டேரிங் வீல் கொடுத்துட்றாங்க. அப்புறமா இங்கேயுமே வந்து அந்த பிளாக் கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. இங்கெல்லாம் சிட்ரைன் லோகோ வந்துடுங்க. இங்கே மட்டும் தான் எனக்கு குரோம் தெரியுது. இங்கே ஒரு பெஸ்ட் அலுமினியம் ஃபீலு. இங்கேயுமே வந்து ஏதாச்சும் கிளாசி பிளாக் ஆர் மேட் பிளாக் ஏதாவது கொடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் அலுமினியம் ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல்மே கொடுத்துட்றாங்க. இங்கே இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. அப்புறமா உங்களுக்கு இங்கே வந்து மெனு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காங்க, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெனு, அப்புறம் ஓகே சாங் ட்ராக் மாற்றுறது வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம் பட்டன் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. வால்யூம் அப் அண்ட் டவுனு, கால் பிக் பண்ணுறது அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ஸ் கமாண்டு, எஸ்ஆர்சிமே கொடுத்துட்றாங்க, சூப்பர். அப்புறமா உங்களுக்கு ரைட்டில் இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் இதுக்கான சுவிச்சஸ் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் அப்புறம் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸ்டீரிங் வீலை பொறுத்தவரைக்கும் மேஜர் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலுங்க. ஸோ டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் தான் இருக்குது, டெலிஸ்கோபிக் இல்லை. சேம் பசாட்டில் இருக்கிற அதே கிளஸ்டர் தான், நியூ கிளஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பசாட்டில் இருக்கிற சேம் கிளஸ்டர் தாங்க எனக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்ரு, அப்புறமா வந்து ஃபியூவல் கேஜ் மீட்ரு, அப்புறமா வந்து லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர், அப்புறமா எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச சேம் கிளஸ்டர் தாங்க எனக்கு வந்து தெரியுது, ஆர்பிஎம் மீட்டரோட சேர்த்து. அதில் கிளஸ்டர் வைஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை, பசாட்டில் இருக்கிற சேம் கிளஸ்டர் தான் டாடா டார்க் எடிஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா இங்கெல்லாம் வந்து ஆர்ட் பிளாஸ்டிக்கு ஃபுல்லாக, இங்கெல்லாம் உங்களுக்கு லெதர் ஃபினிஷு, கிளஸ்டரை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. அண்ட் டிரைவர் சைடு உங்களுக்கு வேனிட்டி மிரர் வித் லைட் எதுவுமே இல்லை. டிரைவர் சைடு சன்ஷேட்டில் உங்களுக்கு ஐஆர்பிஎம் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட் வந்து எல்லோ கலர் லைட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கோ பேசஞ்சர் சன்ஷேடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. அப்புறமா ஒரு கிராப் பேண்டர்ஸு, டிரைவர் சைடு கிராப் பேண்டர்ஸ் இல்லை. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பசாட்டில் இருக்கிற சேம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தாங்க.
இந்த டார்க் எடிஷன் பசால்ட்னால இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. சேம் தான். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துட்றாங்க. இந்த வெசல்ஸ்லாம் சுற்றி உங்களுக்கு பிளாக் ஃபுல்லாக கிளாசி பிளாக், அப்புறமா எல்லாமே வந்து பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்துறாங்க. ஏன்னா டார்க் எடிஷன் அதனால வந்து பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நேவிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. எஸ், நான் வந்து ரிவர்ஸ் கீர் போட்டேன்னா எனக்கு ரிவர்ஸ் கேமராவும் இருக்குங்க. கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி. பட் நார்மல் இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சேம் ஃபீச்சர்ஸ், சேம் ஓல்ட் ஃபீச்சர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு ஏசி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு எல்லாமே வந்து லெதரில் கொடுத்துட்றாங்க. எஸ், டார்க் எடிஷன்லேருந்து உங்களுக்கு லெதர் டேஷ்போர்ட்ஸ் வரும். இங்கே எல்லாமே லெதரில் கொடுத்துறாங்க. இங்கே ரெட் கலருக்கான ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இது வந்து டார்க் எடிஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துறாங்க. கார் சுற்றி உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் இருக்கும். ஃப்ளோர்லையுமே இருக்கும். 4 ஃப்ளோர்லையுமே வந்து உங்களுக்கு பின்னாடியுமே இதே மாதிரி ஆம்பியன் லைட்டிங் இருக்கும். அப்புறமா இங்கேயுமே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கேயுமே வந்து உங்கள் ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் C3ல காட்டியிருப்பேன். உங்களுக்கு ஆம்பி ஜோன் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்புங்க. அது மூலிமா நீங்கள் மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளோ மோட், சைக்கிள் மோட் அண்ட் உங்களுக்கு சேஸ் மோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சூப்பராகவே இருக்கும். இது வந்து C3யோட வீடியோ. இது வந்து ஃப்ளோ மோடுங்க. ஏன்னா பசாட்டில் கனெக்ட் ஆகலை. இதாங்க இந்த ஆப் ஆம்பி ஜோன் கனெக்ட். இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோடெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். C3யோட டார்க் எடிஷன் வீடியோ யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆம்பியன் லைட்டிங் எனக்கு கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே நீங்கள் வாட்ச் வேணால் வச்சுக்கலாம். வேறு எதுவுமே வைக்க முடியாது. ரெட் கலர் ஆம்பியன் லைட்டிங். க்ளோ பாக்ஸ் டீசெண்டான சைஸ் ஆஃப் க்ளோ பாக்ஸ் தான். கூல்டு க்ளோ பாக்ஸ்லாம் இல்லை. பசால்ட்டில் இருக்கிற சேம் ஏசி வெண்ட் தான். உங்களுக்கு சுற்றி அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இந்த டார்க்கர் எடிஷன், ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக் டச் கொடுத்துருவாங்க. இந்த ஏசியோட வெண்ட் எனக்கு வந்து டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து அந்த டீக்ரோம் பண்ணிடுறாங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. எஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குங்க இந்த பசால்ட் டாப் மோஸ்ட் வேரியண்ட்ல. டாப் வேரியண்ட் மேக்ஸ் வேரியண்ட் தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வரும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், இப்பயும் சொல்றேன். டார்க் எடிஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வேரியண்ட்ல தாங்க வரும். அதுவும் டர்போ இன்ஜின்ல மட்டும் தான் உங்களுக்கு வரும். இந்த ஏசியோட லோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 14 வரைக்கும் போகுதுங்க. இருங்க நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும் போகுது. ஸோ வீட்டில் கூட உங்களுக்கு 14 வராது. இங்கே வந்து உங்களுக்கு 14 வரைக்கும் அந்த லோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு டிஃபாகர், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், ஏசி மேக்ஸு. எனக்கு வந்து 8 இருக்கு. எப்படி மேக்ஸ் ஆன் பண்ணால் ஒன்றுமே வந்து ஏசி கூல் ஆகும்னு சொல்லலாம். எனக்கு ப்ளோவே தெரியும். நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து யூஎஸ்பிக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. பார்க்கிங் லைட்டுங்க. அப்புறமா ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க ஃபோன் வைக்கிறதுக்கு. அதுக்கு கீழே எனக்கு ஒரு ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. சூப்பர். இது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஆம்பியன் லைட்டிங் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. வயர்லெஸ் சார்ஜர் இருக்குங்க. வயர்லெஸ் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசால்ட்டில் எனக்கு எப்படின்னு தெரியல. டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது மேக்ஸ் வேரியண்ட்டில். பட் C3யை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து வயர்லெஸ் சார்ஜரை இதுக்கு மேலே தூக்கணும் அப்படின்னு சொல்லி சிட்ரோயின்லேருந்து ஒரு ப்ரொபோசல் மெயில் அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் C3 டார்க் எடிஷன் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், சொல்லியிருப்பேன். பசால்ட்டில் எனக்கு எப்படின்னு தெரியலங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஷோரூமில் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. நான் பண்ணுற காரில் வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க, வயர்லெஸ் சார்ஜர் இருக்குமா மேக்ஸ் வேரியண்ட்டில், டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில் அப்படின்னு. அப்புறமா 2 கப் ஹோல்டர்ஸுங்க. நான் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக் கீரு, AT ஆட்டோமேட்டிக் கீர். இதான் இந்த காரோட கீர் வந்து ஓல்டு ஸ்கூல் டைப்பில் இருக்குது. ஸ்ட்ரெயினோட டச்சு. இங்கேயுமே இந்த ஓட்டை இருக்கா? அந்த ஊருக்கு தேவை ஓட்டை. ஏன் தான் இப்படி ஓட்டை கொடுக்குறாங்கன்னே தெரியல. இது வந்து அந்த சிட்ரைனோட டச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கீர், பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல். அப்புறமா வந்து அந்த இது பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவு. நீங்கள் ட்ரைவ் பண்ணி இப்படி தள்ளிட்டிங்கன்னா நீங்கள் இந்த டாகிள் மூலிமா, ஸோ ட்ரிப்ட்ரானிக் மோட் மூலிமா மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ அது கியருமே வந்து நல்ல ஸ்மூத்தராக தான் இருக்குன்னு சொல்லலாம். கியரை சுற்றி ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் பிரேக்குங்க. இங்கேயுமே வந்து ஒரு சின்ன கீ வச்சுக்கிறதுக்கு இல்லைறாங்க. அதில் மோஸ்ட்டாக நீங்கள் கீ தான் வச்சுக்க முடியும். ஒரு ஆம்ரெஸ்ட், ரைடபிள் ஆம்ரெஸ்ட். வாவ், சூப்பர். அதை சுற்றி ஒரு லெதர் ஃபினிஷு. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆம்ரெஸ்ட்லையுமே வந்து உங்களுக்கு இந்த இது கொடுத்துட்றாங்க, தெரியுதா? இந்த கிளாசி பிளாக் டச் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிசைன்ல டோர் ஹேண்டில்ஸுமே இருக்கா. 4 டோர்ஸுமே வந்து 4 டோர்லையுமே அந்த கிளாசி பிளாக் டச் இருக்கா. ஆம்ரெஸ்ட்லையுமே இருக்கு 2 சைடுமே. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சூப்பர். டார்க் எடிஷனோட ஃப்ரண்ட் சீட்டை வந்து உட்காந்துருக்கேன் டிரைவர் சீட்டில். டிரைவர் சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இது வந்து என்னோட யூஷுவல் டிரைவிங் பொசிஷன் கிடையாதுங்க. நான் வீடியோக்காக ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிருக்கேன். பட் என்னதான் ஃப்ரண்ட்டில் தள்ளினாலும்
எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நான் ஃப்ரண்ட்ல தள்ளி உட்காந்தாலும் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க ஷார்ட் ரைடராக இருந்தாலும் தாராளமாக உட்காரலாம். பானோட்டோட விசிபிலிட்டியுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா உங்களுக்கு இந்த டார்க் எடிஷனை பொறுத்தவரை கம்ஃபர்ட் எல்லாமே சேம் தான். எனக்கு அண்டர்டேக் சப்போர்ட்டுமே டிரைவர் சீட்ல ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருவாங்க. இந்த டார்க் எடிஷன் வர அந்த நேம் பேட்ச்மே கொடுத்துருவாங்க. அதை நான் உங்களுக்கு தனியாக சினிமேட்டிக் போட்டு காட்டுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த டார்க் எடிஷன் டிஃப்ரென்ஸ் அதுதான். அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள், எஸ் ஹைட் அட்ஜஸ்டபிளுமே இருக்கு இந்த டாப் வேரியன்ட்ல. அப்புறம் சாயிடுது இருக்கிறேன் ஆங்கிள் எல்லாமே வந்து மேனுவலா கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டிரைவர் சீட் அண்ட் கோ டிரைவர் சீட்ல வந்து கொடுத்துறாங்க. அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ பேக் சீட் போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் சீட்ல தான் 100 சப்போர்ட் கம்ஃபர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க. பசால்ட்டோட வாவ். ஸோ எஸ் வாவ் அந்த ஒரு ஃபீச்சர் தான் எனக்கு, அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கூப்பே எஸ்யூவிங்க. ஸோ கூப்பே எஸ்யூவி இருந்தாலும் எனக்கு வந்து அண்டர்டேக் சப்போர்ட் இருங்க. நான் இது வந்து என்னோட டிரைவிங் பொசிஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து உட்காந்தேன்னா எனக்கு கிடைக்கிற லெக் ரூம் வந்து எனக்கு இவ்வளோ லெக் ரூம் கிடைக்குது. ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கூப்பே எஸ்யூவி தான். உங்களுக்கு நான் அந்த பசால்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஹெட்ரூம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூம் கிடைக்குது. ஏன்னா சன்ரூஃப் இல்லை, ஸ்லோப்பியா ரூஃப் தான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஹெட்ரூம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட் 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 அதுதாங்க சிட்ரைன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கிங் ஆஃப் லக்ஸரி ரோல்ஸ் ராய்ஸுக்கு வந்து இந்த சிட்ரைனோட பேட்டர்ன் தான் வந்து சஸ்பென்ஷன் பேட்டர்ன் தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஷன் தான் இந்த பசால்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இந்த கார்ல இருக்கும். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இதை நான் தனியாக வந்து நான் பசால்ட் வீடியோலையும் காட்டியிருப்பேன், இதுலையுமே காட்டுறேன். செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அன்டிடை சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலு. ஸோ இந்த அண்டர்டே சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு யூஷுவல் பசால்ட்லேயே காட்டியிருப்பேன். அது வந்து இந்த டார்க் எடிஷனுமே இருக்குங்க. செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்டே சப்போர்ட் அட்ஜஸ்டபிள் இந்த பசால்ட்ல தான் இருக்கு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நான் அண்டர்டே சப்போர்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கம்ஃபர்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அண்டர்டே சப்போர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை இப்போ நான் தூக்கிட்டு இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ளாட் ஆயிரும். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைம் அண்ட் அண்டர்டே சப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பரான ஃபீச்சரில் இதெல்லாம் வந்து செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் பசால்ட்டை தான் இருக்குது. மற்றபடி சீட் கம்ஃபர்ட்லாம் சேம் தான். உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ள வாங்க காட்டுறேன். இந்த அட்ரஸ் இருக்கா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா, நான் தூக்கம் வருதுன்னு வச்சிங்கன்னா நம்ம இந்த சைட் போக மாட்டோம். அது வந்து நம்மளை வந்து போகாமல் தடுத்துக்குதோ. நம்ம ஸ்கோடாவில் பார்த்துருவோம். ஸ்கோடாவில் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம். அட்ரஸ்லேயே சூப்பர். ஸோ ஓவராலாக பிளாக் தீம் தான். ஸோ அதில் இந்த எல்லாமே வந்து பிளாக் தீமில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே ஸ்டிச்சிங் கொடுத்துட்றாங்க. ஸோ டார்க் எடிஷனெல்லாம் ஃபுல் பிளாக் தான். மற்றபடி கம்ஃபர்ட்லாம் சேம் தான். அப்புறமா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க. ஆம்ரெஸ்ட்டு இது 2 கப் ஹோல்டர்ஸு. இங்கே நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சுக்கலாம். சின்ன ட்ரே கொடுத்துட்றாங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் வந்துடும். உங்களுக்கு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டுக்கான மட்டுமே வந்து 2 சீட்லையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக கம்ஃபர்ட் ஹெட்ரூம் எல்லாமே வந்து இந்த பசால்ட் கூப்பே எஸ்யூவி இருந்தாலும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பசால்ட் வாங்கலாம். கம்ஃபர்ட் வேணும்னா உங்களுக்கு பசால்ட் வாங்கலாம். டெக்கியாக போகணுன்னா அதுக்கு இன்னொரு கார் இருக்குது கூப்பே எஸ்யூவியில். பட் சிட்ராயினை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் தான். ஓவர் எக்ஸைட்டட் பண்ணி பேசுகிறேன். இங்கே என்னடா அது பேமெண்ட்டா, காசு வாங்கிட்டாம்பா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. காசுலாம் கொடுக்கல. உட்காந்து பார்த்துட்டு என்னோட ஃபீலை தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு நல்ல காரை நம்ம ஏன் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு எண்ணம் தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னே தவிர மற்றபடி காசுலாம் வந்து சிட்ராயின்லாம் எதுவுமே கொடுக்கலங்க எனக்கு. ஓகே, பின்னாடி உட்காந்துருக்க ரேர் ஏசி வெண்ட்டுமே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே கொடுத்துட்றாங்க. சிட்ராயின் பசால்ட்டில் அந்த ரேர் ஏசி வெண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர். அப்புறமா அதுக்கு கீழே உங்களுக்கு 2 USB சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துட்றாங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுக்கல, அப்டேட் பண்ணலாம். டார்க் எடிஷனில் பொறுத்த வரைக்கும் டைப் சி சார்ஜிங் போர்ட் அப்டேட் பண்ணலாம். பட் USB சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு மேக்சின் ஹோல்டர் கோ பேசஞ்சர் சைடும் கொடுத்துட்றாங்க, டிரைவர் சைடும் கொடுத்துட்றாங்க. சூப்பர். உங்களுக்கு பேக்கில் உட்காடுறவங்களுக்குமே வந்து ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்கப்பா, நல்லா இருக்கு. 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் ஸ்ப்ரிங் மோஷனில். போட்டு மாட்டிக்கிறதுக்கான ஹூக் எங்கேயுமே கொடுக்கல. அப்புறமா வந்து பேக் டோர்லையுமே உங்களுக்கு அங்கே காட்டுறேன் பாருங்க. பேக் டோர்லையுமே அந்த வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷிங்க, இந்த டச்சு ஹேண்டில்ஸில் சூப்பரில். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டிரைவர் சைடு அண்ட் பேசஞ்சர் சைடு பார்த்த மாதிரி இங்கேயுமே வந்து அந்த
டச் வந்து கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. பசால்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. C3 இல்லை ஏர் கிராஸ்லுமே இருக்கான்னு தெரியல. ஏர் கிராஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். அண்ட் அப்படியே வந்து இதோட அப்படியே சிட்ரைன் பசால்ட் டார்க் எடிஷனோட டேஷ்போர்ட் வியூ, ஆம்பியன் லைட்டிங்கோட டேஷ்போர்ட் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குல்ல. ஓகே, சேஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS, EBD, இல்டோர் அசிஸ்ட், அப்புறம் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுமே கொடுத்துட்றாங்க. ரீசெண்டாக 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தாங்க இந்த சிட்ரைன் பசால்ட்டு. நீங்கள் இந்த கார் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல கார்னே சொல்லலாம். அண்டு சர்வீஸும் ஷோரூமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான காருங்க. இந்த சிட்ரைன் பசால்ட் டார்க் எடிஷனோட வீடியோ இதோட முடிவடைகிறது. இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து டார்க் எடிஷன் சொல்லி கொண்டு வராங்க. சிட்ரைனில் ஃபர்ஸ்ட் டார்க் எடிஷனுங்க இது. வந்து உங்களுக்கு C3, அப்புறமா வந்து C3 ஏர் கிராஸ், பசால்ட் 3 கார்லையுமே வந்து உங்களுக்கு டார்க் எடிஷன் வரும். நான் இப்போ பண்ணுறது வந்து பசால்ட்டோட டார்க் எடிஷன். இந்த கூப்பே SUVக்கு அந்த டார்க் எடிஷன் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு யூஷுவல் கலர்ஸ் இருக்குது, ரெட்டு, ஒயிட், அப்புறம் கிரே, அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் பிளாக் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் இந்த டார்க் எடிஷன் தான் போய் ஆகணும். அதில் எந்த சாய்ஸுமே கிடையாதுங்க. இந்த டார்க் எடிஷன் வந்து மேக்ஸ் வேரியன்ட், டாப் மோஸ்ட் வேரியன்ட் மேக்ஸ் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வரும். அதுவும் இந்த டர்போ இன்ஜினில் தான் உங்களுக்கு டார்க் எடிஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அந்த U வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு, மிட் வேரியண்ட்லாம் உங்களுக்கு டார்க் எடிஷன் கிடையாதுங்க. 3 கார்லையுமே வந்து டாப் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வரும். ஸோ ஆம்பியன் லைட்டிங் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ரீதியாகவும் சூப்பராகவே இருக்குது. சிட்ரைனை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் தான். ஏன் இந்த கார் வந்து லைக் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, நீங்கள் இந்த கார் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கூப்பே SUV பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு கம்ஃபர்ட் இவ்வளோ சூப்பராக கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். சிட்ரைன் பசால்ட்டுக்கு கூப்பே SUVல இந்த கார் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிளாக் லவர்ஸுக்கு ஒரு ஃபுல் ட்ரீட் சிட்ரைன் கிட்ட இருக்கு. வேற ஒரு காரில் பார்ப்போம். பாய்.